2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலையும் போட்டிட்டு இருந்த நாம் தமிழ் கட்சி 234 தொகுதியிலையும் தோற்றுருந்தாங்க. 234 தொகுதியிலையும் கட்டுத்தொகையை இழந்திருந்தாங்க. அந்த கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் போட்டிட்டு 4வது இடத்தை பிடிச்சி அவரும் கட்டுத்தொகையை இழந்து படு மோசமாக தோற்றிருந்தார். இந்த தேர்தலில் தோற்ற பிறகு திரு சீமான் அவர்கள் மே 18ஆம் தேதி இனப்படுகொலையினால் தமிழ் பேரின் எழுச்சி பொதுக்கூட்டத்தில் வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி அப்படின்றத மையமாக வச்சுக்கிட்டு பேசி, நாங்கள் வெறுமனே தோற்றுருந்தாலும் எங்களோட வெற்றியை நீங்கள் தள்ளி போடலாம், ஆனால் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்றத சொல்லியிருந்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர்னு சொல்லி 2 சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு 2 சட்டமன்ற தொகுதியிலுமே ஜெயிச்சிருந்ததுனால அவர் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா பண்ணியிருந்தார். அதிமுகவை சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து தாவேக்காவில் இணைஞ்சதுனால இப்போ தமிழ்நாட்டில் மொத்தமாக 7 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்குது. இந்த 7 சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும்போது திரு சீமான் அவர்கள் திமுகவோட ஆதரவு பெற்று, திரு சீமான் அவர்கள் அதிமுகவோட அன்பை பெற்று, திரு சீமான் அவர்கள் பாஜகவோட பண்பை பெற்றுன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் ஆக போகிறாரு அப்படின்றத மையமாக வச்சுக்கிட்டு ஒரு வாரம் 1 மாதம் சொல்லி ஒரு பெரிய கதையை பல பேர் கட்டவிழ்த்து விட்டு இருந்தாங்க.